Measurement of length. Length is defined as the distance between 2 points in any space. Before, we took the length of the foot of a king as a measurement. Then they had taken the length of the hand or cubit, that is length of the total hand before it was taken as the measurement. After later days, the scales were introduced like a meter scale, and you might have seen in the cloth shop they are using the ribbons for 1 meter, 2 meter, and very small measurements we are using vernier, screw gauge, all these things we are using. அப்போ ஓல்டன் டேஸில் ராஜாவோட கால், கை நீளம், அப்புறம் விரல் அகலம், இதுங்களெல்லாம் என்ன பண்ணாங்க, மெஷர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணோம், மீட்டரு, ஸ்கேலு, அந்த மாதிரி இதை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, அப்போ லேட்டர் தான் ஸ்கேல்ஸ் கேம் ஃபார் மெஷர்மெண்ட். ஓகே, அப்போ மெஷர்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே ஒரு நீளத்தை அளக்கிறதுக்கான டிஸ்டன்ஸ் தான் ஜென்ரலாக மெஷர்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ மேக்ரோசம் அப்படின்னு சொன்னால் லார்ஜ் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் கேலக்ஸி, ஸ்டார்ஸு, ஸ்கன், மூனு, எர்த்து, இந்த மாதிரி லார்ஜ் ஆப்ஜெக்ட்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு பேர் மேக்ரோகோசம். ஓகே, அப்போ லார்ஜ் டிஸ்டன்சஸ், எர்த்துலேருந்து மூன், சன்லேருந்து ஸ்டார்ஸ், அந்த மாதிரி ரொம்ப பெரிய மெஷர்மெண்ட்ஸை மெஷர் பண்ணுறத இதில் நம்ம சொல்கிறோம். 10 பவர் ப்ளஸில் பிக்கர் நம்பர்ஸாக இருக்கும் இது எல்லாமே. இப்போ தட் இஸ் கால்ட் அஸ் மேக்ரோசம். Okay, macrosum is the measurement of large objects like galaxy, sun, star, earth and moon. இந்த measurements தான் என்னன்னு சொல்கிறோம், மேக்ரோசம். இப்போ மேக்ரோசமில் நீ பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டோட டைமென்ஷன் எப்படி இருக்குது, ப்ளஸில் இருக்கும், வெரி வெரி பிக். ஓகே, யூனிவர்ஸாக இருந்தால் 10 பவர் 26, கேலக்ஸி 10 பவர் 23, நம்ம கேலக்ஸி வந்து 10 பவர் 21, எர்த்துக்கும் ஸ்டாருக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸு 10 பவர் 16 மீட்டர். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ் நம்பர்ஸ் 10 பவரில் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் லார்ஜ் டிஸ்டன்சஸ். 10 பவர் 16, 10 பவர் 21, 10 பவர் 22, 10 பவர் 26. ஆண்ட்ரோமெடாங்கிறது நமக்கு நெக்ஸ்ட் கேலக்ஸியை தான் ஆண்ட்ரோமெடான்னு சொல்கிறோம். நம்ம கேலக்ஸி டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆண்ட்ரோமெடா கேலக்ஸி இஸ் 10 பவர் 22. அவர் கேலக்ஸி 10 பவர் 21. எர்த்துக்கும் நியரஸ்ட் ஸ்டார், ஓகே, சன்னு தான் ஃபஸ்ட்டு ஸ்டாரு, அதுக்கு அடுத்து அதை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸில் உள்ளதோட டிஸ்டன்ஸ் வந்து 10 பவர் 16 சொல்கிறோம். ஓகே, அப்போ இதெல்லாம் என்னது, மேக்ரோசம் அப்படிங்கிறது என்ன, மெஷர்மெண்ட் ஆஃப் லார்ஜ் டிஸ்டன்சஸ் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். இந்த பவர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும், பெரிய நம்பராக இருக்குங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 or 2 நம்பர்ஸ் ஞாபகம் இருந்தால் போதும், எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. Okay, measurement of large distances means that is called as macrosum. Microsum means objects like molecules, atoms, protons, neutrons, எல்லாம் மைன்யூட்டாக இருக்கிறதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு பேர் மைக்ரோசம். Microsum is measurement of objects like molecules. Moleculesனால் they are very small. Atoms, protons, electrons, இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறதுக்கு பேர் மைக்ரோசம் சொல்கிறோம். வெரி வெரி ஸ்மால் அப்படிங்கும்போது இதில் 10 பவர் மைனஸில் வந்துடும். நீ பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். இதில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ், சைஸ் ஆஃப் தி டோட்டல் ஆட்டம், சைஸ் ஆஃப் த மாலிக்யூல் அப்படின்னா 2 ஆட்டம்க்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ். அப்போ இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு பேர் மைக்ரோனா வெரி மைன்யூட். மைக்ரோசம் இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் லைக், அதில் பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் ஆஃப் லைட் 10 பவர் -7 மீட்டர், வைரஸாக இருந்தால் 10 பவர் -8 மீட்டர், ஹைட்ரஜனோட டயாமீட்டர் 10 பவர் -10, நியூக்ளியஸாக இருந்தால் 10 பவர் -14, புரோட்டானாக இருந்தால் 10 பவர் மைனஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைனஸ் நம்பரில் இருக்கும். மைக்ரோ அப்படின்னா வெரி வெரி ஸ்மால். ஸோ இட் இஸ் மெஷர்டு இன் த டேர்ம்ஸ் ஆஃப் மைக்ரோங்கிறது மைனஸ் நம்பரில் இருக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கணும். வேவ் லென்த் ஆஃப் லைட்னா -7 மீட்டர்ஸில் இருக்குது. அப்புறம் வைரஸோட லென்த்து 10 பவர் -8, ஹைட்ரஜனோட டயாமீட்டர் 10 பவர் -10, size of atomic nucleus 10 power -14, diameter of proton 10 power -15. இது எல்லாமே என்னது, மைக்ரோசம், வெரி வெரி ஸ்மால் மெஷர்மெண்ட்ஸ். டைரக்ட் மெத்தட்ஸ் நம்ம கையிலேருந்து எப்படி மெஷர் பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். அப்போ டிஸ்டன்சஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் -5 to 10 power 2 ஆர் மெஷர் டைரக்ட்லி. மீட்டர் ஸ்கேலாக இருந்தால் 1 மில்லிமீட்டர்லேருந்து 1 மீட்டர் வரை மெஷர் பண்ணலாம். வெர்னியர் கேலிப்பராக இருந்துச்சுன்னா 10 millimeters,
ஸ்க்ரூ கேஜாக இருந்தால் 100 millimeters வரைக்கும் நமக்கு மெஷர் பண்ணலாம். ஓகே, அப்போ அதை தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்கேல் அப்படிங்கிறது 1 millimeterலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், 1 meter வரையும் மெஷர் பண்ணலாம். வெர்னியர் கேலிப்பர்ஸில் வந்து சென்டிமீட்டர்ஸில் மெஷர் பண்ணுறது, ஸ்க்ரூ கேஜ் வந்து மில்லிமீட்டரில் மெஷர் பண்ணுறது. அப்போ இந்த 3 தான் நம்ம காமனாக இப்போ அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இதெல்லாம் டைரக்ட் மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். என்ன இருக்குது, மீட்டர் ஸ்கேல், வெர்னியர் கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ கேஜ். இது 3மே டைரக்ட் மெஷர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுது, அதை பார்த்துக்கணும். இப்போ இது 3 தான் டைரக்ட் மெஷர்மெண்ட்ஸ். அப்போ டைரக்ட் மெஷர்மெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், ஸ்க்ரூ கேஜை பார்க்க போகிறோம். இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் அக்யூரேட்லி த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப் டு 50 millimeter வரைக்கும் மெஷர் பண்ணலாம். அப்போ இதில் வந்து லீனியர் மோஷன் யூஸிங் சர்க்குலர் மோஷன் ஆஃப் த ஸ்க்ரூவை தான் இதில் யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரெயிட் லைனாகவும் இருக்கும், அதை ரொட்டேட்டும் பண்ணுவோம். இந்த ரெண்டையும் வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் திஸ் ஸ்க்ரூ கேஜ் வந்து 0.01 millimeter. லீஸ்ட் கவுண்ட்னா த அமௌண்ட் விச் கேன் பி மெஷர்ட் வெரி வெரி லெஸ் is called as least count. அப்போ இந்த least count of the screw gauge is 0.01 millimeter. அப்போ screw gauge is an instrument used to measure accurately the dimensions of objects up to a measure maximum up to 50 millimeter. அதை பார்த்துக்கணும், 50 millimeter வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணலாம். least count எவ்வளவு, 0.01 millimeter is the least count. ஓகே, மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்மால் டிஸ்டன்சஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னது, இங்கே ஸ்க்ரூ கேஜ். ஸ்க்ரூ கேஜ் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் அக்யூரேட்லி டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எது வரையும் இருக்கலாம், அப் டு மேக்ஸிமம் ஆஃப் 50 millimeter வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணலாம். அப்போ இதில் வந்து லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோன்னு கொடுத்தாச்சு, 0.01 millimeter. அப்போ இந்த ஸ்க்ரூ கேஜை பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம சென்டரில் இருக்க இடத்துல நம்ம எதை மெஷர் பண்ணமோ அதை அந்த 2 எட்ஜஸ்க்கும் இடையில வைக்கணும். வச்சுட்டு அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் we are keeping the object to be measured in between these two ribs. அதில் வைக்கிறோம். வச்ச பிறகு அப்புறம் என்ன பண்ணுறோன்னு பாரு, ஸ்லோவாக இதை ரொட்டேட் பண்ணணும். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா பிச்சு ஸ்கேல் அங்கே உள்ளே காமிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ பிச்சு ஸ்கேல், இப்போ கொடுத்துருக்க ஆரோ மார்க்குக்கு பேர் பிச்சு ஸ்கேல் டிவிஷன்ஸ். அதுக்கப்புறம் இங்கே சர்க்குலராக இருக்குல்ல, அதுக்கு பேர் ஹெட் ஸ்கேல் டிவிஷன்ஸ். பிச்சு ஸ்கேல் வந்து ஃபஸ்ட்டு 0 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது, அதெல்லாம் மில்லிமீட்டர்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீடிங் வந்து 1 millimeter அப்படி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ரொட்டேட்டிங்கில் இருக்கிறதுக்கு பேர் ஹெட் ஸ்கேல் ரீடிங்னு சொல்கிறோம். 0லேருந்து 100 வரைக்கும் இருக்குது. அப்போ பிச்சு ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 1 millimeter தான் அதில். இப்போ காமிச்சிருக்க ஆரோ மார்க் என்னது, ஹெட் ஸ்கேல் டிவிஷன். அதில் 0லேருந்து 100 வரைக்கும் போயிட்டுருக்கு. டிவிஷன்ஸ் அது, ஓகே, 100 டிவிஷன்ஸ் அதில் இருக்குது. இதில் வந்து 1 millimeter, இது எல்லாமே மில்லிமீட்டர், அது டிவிஷன்ஸ். ஓகே, அப்போ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்க்ரூ கேஜ். அப்போ ஸ்க்ரூ கேஜில் நம்ம எதனுடைய மெஷர் பண்ண போகிறோமோ, டயாமீட்டரோ அல்லது திக்னஸோ அதை சென்டரில் வச்சிடணும். வச்சுட்டு இதை ரொட்டேட் பண்ணணும். த ஒன் விச் இஸ் லீனியர் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறது தான் பிச்சு ஸ்கேல் டிவிஷன். அது ஒன்று 1 millimeter. ஓகே, இது எல்லாமே இதில் ஸ்க்ரூ கேஜில். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அக்யூரேட்லி அப் டு 50 millimeterன்னு சொல்கிறோம். இப்போ 50 millimeter வரைக்கும் இதில் மெஷர் பண்ணலாம். அப்படி மெஷர் பண்ணும்போது என்ன செய்கிறோம், நம்ம அந்த 2க்கும் இடையில உள்ள இடத்துல அந்த என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இடையில உள்ள கேப்பில் வச்சுட்டு அதை ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை போய் டிக்குன்னு ஒரு சவுண்டு வர வரையும் நிற்கும். அதுக்கப்புறம் பிச்சு ஸ்கேல் எத்தனை ரீடிங்னு பார்த்து எழுதணும். அப்புறம் ஹெட் ஸ்கேல் என்ன ரீடிங்கோ அதை பார்த்து அதை லீஸ்ட் கவுண்டால் மல்டிப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 20 இருந்துச்சுன்னா 20 × 0.01. இங்கே 2னா 2 + 0.01, 2.01 millimeter அப்படிங்கிறது தான் நம்மளோட ரீடிங்காக இருக்கும். அந்த மாதிரி பார்த்து எழுதணும். இது மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்மால் டிஸ்டன்சஸ். நேற்று வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் லார்ஜ் டிஸ்டன்சஸ், பேரலாக்ஸ் மெத்தடு, ரேடார் மெத்தடுன்னு பார்த்தோம். இது மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்மால் டிஸ்டன்சஸ். 2 தான் இருக்குது. ஒன்று ஸ்க்ரூ கேஜ், இன்னொன்று வெர்னியர். அதனால் ஸ்க்ரூ கேஜ், வெர்னியர் ரெண்டையுமே நல்லா படிச்சுக்கணும். எப்படி மெஷர் பண்ணுறோம், அதுக்கு லீஸ்ட் கவுண்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அதை விட அதிகமாக ஒன்றும் ரீடிங்ஸ் கேல்குலேஷன்ஸ்லாம் அதில் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. பட் வெர்னியர் அண்ட் ஸ்க்ரூ கேஜ் ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விச் ஆர் யூஸ்டு டு மெஷர் வெரி ஸ்மால் டிஸ்டன்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்போ இந்த ஸ்க்ரூ கேஜில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். பிச்சு ஸ்கேல் மில்லிமீட்டர்ஸில் இருக்குது. ஹெட் ஸ்கேல் இட் இஸ் இன் டிவிஷன்ஸ், 100 டிவிஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 millimeter. அதுதான் ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கணும்.
பார்த்துட்டு நம்ம எதோட ரீடிங் எடுக்கிறோமோ அந்த 2 லிப்ஸுக்கும் நடுவில் வைக்கணும். ரொட்டேட் பண்ணி அது டச் பண்ண உடனே பிச்சு ஸ்கேலில் என்ன ரீடிங்னு பார்த்து எழுதணும், ஹெட் ஸ்கேலில் என்னன்னு பார்த்து எழுதணும். அதுக்கு முன்னாடி 0 எரருங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன பண்ணலாம், இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தேர் மே பி சம் எரர்ஸ், those errors are called as 0 errors. அப்போ அந்த 0 எரரை முதல்ல கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். 0 எரர் நில்லாக இருந்தால் பேசாமல் விட்டுறலாம், இருந்துச்சுன்னா இந்த 0 எரோட ரீடிங்ஸோடு நம்ம சேர்த்துக்கணும். ஓகே, அப்போ அந்த 0 எரருங்கிறது இனிஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட், அதை முதல்ல பண்ணி வச்சுக்கிடணும். 0 எரர் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கரெக்ஷன் வில் பி நெகட்டிவ், எரர் நெகட்டிவாக இருந்தால் கரெக்ஷன் வில் பி பாசிட்டிவ். நம்ம எடுத்திருக்க ரீடிங் 0க்கு மேலேயா கீழேயா அப்படிங்கிறத பொறுத்து தான் 0 எரர் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஓகே, அப்போ 0 எரரை ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கேல்குலேஷன்ஸு ரீடிங்ஸு எல்லாத்துக்குமே போகணும். அப்போ லீஸ்ட் கவுண்ட்டுங்கிறது என்ன, பிச் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஹெட் ஸ்கேல் டிவிஷன்ஸ்னு சொல்லியாச்சு. அப்போ அது வந்து 1 மில்லிமீட்டர் டிவைடட் பை 100, அதனால தான் 0.01 மில்லிமீட்டர்னு சொல்கிறோம். ஓகே, லீஸ்ட் கவுண்ட்டை ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் 0 எரரையும் பார்த்துக்கணும். அப்போ லீஸ்ட் கவுண்ட்னா என்னன்னு சொல்லிட்டோம், இட் இஸ் த லீஸ்ட் டிவிஷன் தட் கேன் பி மெஷர்ட் யூஸிங் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் லீஸ்ட்டாக நம்ம மெஷர் பண்ணக்கூடிய டிவிஷன்ஸ் என்ன, 0.01 மில்லிமீட்டர். அதுதான் இதனுடைய லீஸ்ட் கவுண்ட். அப்போ லீஸ்ட் கவுண்டோட ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கணும், பிச்சு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஹெட் ஸ்கேல் டிவிஷன்ஸ். அப்போ ஒரு ரொட்டேஷனுக்கு ஒரு பிச்சு தான் வரும், ஒரு ஃபுல் ரொட்டேஷனுக்கு நமக்கு ஹெட் ஸ்கேல் டிவிஷன் 100 போகும். ஓகே, இப்படி ஒரு சுற்றுறோம், சுற்றி முடித்தோடனே எத்தனை பிச்சு ஸ்கேல் டிவிஷன் வருதுன்னு பார்க்கணும். அப்போ 1 தான் போகும். இது டோட்டலாக சுற்றி முடிக்கும் போது எத்தனை டிவிஷன் போயிருக்கும், 100 போயிருக்கும். அதனால தான் 1/100ன்னு போட்டிருக்காங்க. பிச்சு ஸ்கேலோட யூனிட் வந்து மில்லிமீட்டர், அதனால 1 மில்லிமீட்டர். ஹெட் ஸ்கேல் வந்து டிவிஷன்ஸ் தான், அதனால 100. 1/100 இஸ் ஈக்குவல் டு 0.01 மில்லிமீட்டர். அதை பார்த்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 0 எரரையும் லீஸ்ட் கவுண்ட்டையும் கேல்குலேட் பண்ணிட்டு தான் ரீடிங்ஸு எடுக்க ஆரம்பிக்கணும். ஓகே, அப்போ பிச்சு ஸ்கேல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஹெட் ஸ்கேல் டிவிஷன்ஸ் கிவ்ஸ் யூ த லீஸ்ட் கவுண்ட். அதை பார்த்துக்கணும், அதை கேல்குலேட் பண்ணிக்கணும். நமக்கு இதில் பிச் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபுல் ரொட்டேஷனை கனெக்ட் பண்ணுறாங்க. ஃபுல்லாக ஒரு ரொட்டேட் பண்ண உடனே எத்தனை டிவிஷன் அதில் காட்டுதுன்னு பார்க்கணும். இப்போ ஒரு டிவிஷன் தான் காட்டும், அதனால 1 மில்லிமீட்டர். ஃபுல்லாக ஒரு ரொட்டேஷன் போகும்போது ஹெட் ஸ்கேல் எத்தனை டிவிஷன்ஸ் போயிருக்கோம், 100 டிவிஷன்ஸ், அதனால 100. ஓகே, 1 டிவைடட் பை 100. எதனுடைய வித்தை நம்ம கண்டுபிடிக்கணுமோ அதை இந்த இடத்துல இப்போ வைக்கணும், ஆரோ மார்க் காட்டின இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே பிச்சு ஸ்கேல் ரீடிங் என்ன, ஹெட் ஸ்கேல் ரீடிங் என்னன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 0 எரர் என்னன்னு கேல்குலேட் பண்ணி வச்சிடணும். 0வும் 0வும் கோயின்சைட் ஆயிடுச்சுன்னா 0 எரர் இஸ் நில். 0க்கு கீழே, அதாவது ஆக்சுவலாக பிச்சு ஸ்கேலோட 0க்கு மேலே வந்து என்ன போயிருக்கீங்க, 0 வந்து இஃப் இட் இஸ் கம்மிங் டவுன் தென் இட் இஸ் கால்ட் அஸ் 0 எரர், பாசிட்டிவ் 0 எரர். அல்லது மேலே இருந்துச்சுன்னா நெகட்டிவ் 0 எரர். 0 எரர் பாசிட்டிவாக இருந்தால் கரெக்ஷன் வில் பி நெகட்டிவ். 2 0வும் கோயின்சைட் ஆயிடுச்சுன்னா என்னன்னு சொல்கிறோம், நோ 0 எரர். இதில் வந்து 0 வந்து ப்ளூ லைனில் காமிச்சிருக்காங்க. ஹெட் ஸ்கேலோட ரீடிங் கீழே இருக்குது பாரு. அப்போ இந்த ஃபஸ்ட்டு 0வோட இந்த 0 கீழே இறங்கி வந்துருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் பாசிட்டிவ் 0 எரர். ஓகே, பாசிட்டிவ் 0 எரர். சரியா? அப்போ செகண்டில் பார்த்தீங்கன்னா இந்த 5 இருக்குது. அப்போ எவ்வளவு கரெக்ஷன், 5 டிவிஷன்ஸ் தான் நமக்கு இங்கே கரெக்ஷன்ஸ். இப்போ -5ன்னு கொடுக்கணும். அங்கே 5 டிவிஷன்ஸ் இருக்கனால இந்த 5 டிவிஷன்ஸை நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் எரர் வந்து +5 டிவிஷன்ஸ், +5 டிவிஷன்ஸ் இஸ் த எரர் ஹியர் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகே, அதுதான் முக்கியம் நமக்கு. 0க்கு கீழே வந்துருச்சுன்னா பாசிட்டிவ் 0 எரர். எத்தனை டிவிஷன்ஸ், 5, அதனால +5. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 0 மேலே போயிடுச்சு. இங்கே எத்தனை டிவிஷன்ஸ் இங்கே நமக்கு இங்கே பெண்டிங்காக இருக்குன்னு பாரு, நெகட்டிவ் 0 எரர். இங்கே 0க்கு நேரம் உள்ளது எத்தனை, 95 அப்படின்னு காட்டுது. ஓகே, அப்போ இதில் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 தான். ஓகே, 5 டிவிஷன்ஸ் இட் ஹஸ் கம் டவுன். கீழே எத்தனை டிவிஷன்ஸ் கீழே வந்திருக்கு, 5 டிவிஷன்ஸ் இட் ஹஸ் கம் டவுன். அதனால தான் 95 கோயின்சைடாக இருக்குது. 0 மேலே இருந்தால் தென் வி சே தட் 0 எரர் இஸ் நெகட்டிவ். ஓகே, அப்போ இங்கே கீழே இறங்கி இருக்கிறதுனால -5 டிவிஷன்ஸ்னு எடுத்துக்கணும். ஓகே, அப்போ நெகட்டிவ் 0 எரர் ஹியர் இஸ் -5. பாசிட்டிவாக இருந்தால் +5. அதை ரெண்டையும் நோட் பண்ணிக்கணும். -5 இதில் +5. அப்போ 0 எரர் கேல்குலேஷனில் 0வும் 0வும் கோயின்சைடாக இருந்தால் நில். கீழே வந்துச்சுன்னா பாசிட்டிவ், மேலே போயிருந்துச்சுன்னா நெகட்டிவ். பாசிட்டிவ் 0 எத்தனை டிவிஷன், +5, அதில் -5 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு தான் நம்ம எந்த ரீடிங்ஸுமே எடுக்க ஆரம்பிக்கணும். ஓகே, இதில் +5 டிவிஷன்ஸ், இதில் எத்தனை சொல்லிட்டோம், -5 டிவிஷன்ஸ்.
ஓகே, இதில் +5 டிவிஷன் இஸ் த பாசிட்டிவ் எரர், இதில் -5 டிவிஷன்ஸ் இதில் நெகட்டிவ் எரர். அப்போ இப்போ நம்ம கால்குலேஷன்ஸில் என்ன பண்ணணும், 0 எரர் பாசிட்டிவாக இருந்தால் என்ன செய்யணும், கரெக்ஷன்ஸ் ஷுட் பி நெகட்டிவ்னு சொல்லிட்டோம். அப்போ -5 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு போடணும். -5 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா -5 இருக்குது. அப்போ கால்குலேஷன்ஸில் என்ன பண்ணணும், +5 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட்டுன்னு போடணும். எரர் பாசிட்டிவாக இருந்தால் கரெக்ஷன் நெகட்டிவ், எரர் நெகட்டிவாக இருந்தால் கரெக்ஷன் பாசிட்டிவ். இங்கே பிஎஸ்ஆர் ரீடிங் எத்தனை காட்டுது, 1 2 3 4 5 6. ஹெச்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 40. அப்போ 40 இன்ட்டு 0.01, அப்போ 6.40 மில்லிமீட்டர். அதுதான் அங்கே உள்ள ரீடிங்ஸ். ஓகே, இங்கே பிஎஸ்ஆர் உள்ள எத்தனை ரீடிங் காட்டுது, 1லேருந்து 6 ரீடிங் காட்டுது. அந்த கோட்டுக்கு நேர் ஹெச்எஸ்சி என்ன கோயின்சிடாக இருக்குது, 40. நமக்கு லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டோம், 0.01. அப்போ 6 + 40 இன்ட்டு 0.01, அப்போ 0.40ன்னு வரும். அப்போ 6 + 0.40 6.40. இப்போ இதுதான் நமக்கு ஸ்க்ரூ கேஜோட ரீடிங்ஸ். ஓகே, ஸ்க்ரூ கேஜில் எப்படி கொடுத்துருக்கு ரீடிங்ஸு, பிஎஸ்ஆர் வந்து 6 மில்லிமீட்டர், ஹெச்எஸ்சி அதாவது ஹெட் ஸ்கேல் ரீடிங் நேரம் எத்தனை இருக்குது, 40. அப்போ ரீடிங்ஸ் வந்து 6 + 40 இன்ட்டு 0.01. ஓகே, ஏற்கனவே உள்ளதில் 5 0 எரர் 0 கரெக்ஷன்ஸ்லாம் இதில் எதையுமே காட்டலை. அந்த 0 எரர் 0 கரெக்ஷன்ஸ்லாம் இல்லாமல் சும்மா ரீடிங் எப்படி காட்டுறதுன்னு தான் இதில் காமிச்சிருக்கோம். அதை நம்ம இதில் சேர்க்கவே இல்லை. இதில் வந்து 0 எரர் நில் அப்படிங்கிறதான் எடுத்திருக்கோம். இப்போ இந்த ரீடிங்கில் 40 இன்ட்டு 0.01ன்னு விட்டுட்டோம், கரெக்ஷன்ஸ் எடுத்துக்கல, 0 எரர் நில்லுன்னு எடுத்திருக்கோம். இப்போ கரெக்ஷன்ஸ் 5ன்னு எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் 40யோட 5ஐயோ அல்லது சப்ட்ராக்டோ அடிஷனோ பண்ணணும். நெக்ஸ்ட் பாரு, வெர்னியர் கேலிஃபர். வெர்னியர் கேலிஃபர் இஸ் an instrument which can be used to measure the diameter of the any instrument. இதோட லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 சென்டிமீட்டர். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது அப்பர் ஜா, கீழே இருக்கிறது லோவர் ஜா. இந்த மூவபிளாக இருக்குது, நேர ஒரு ஸ்கேல் இருக்குது, அது நேர இருக்க ஸ்கேலுக்கு பேர் மெயின் ஸ்கேல் டிவிஷன். The one which is moving is called as vernier scale division. மேலே உள்ளதுக்கு பேர் அப்பர் ஜா, இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் அவுட் த இன்டர்னல் டயாமீட்டர். கீழே உள்ளதுக்கு பேர் லோவர் ஜா, இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் அவுட் த எக்ஸ்டர்னல் டயாமீட்டர். அப்போ எக்ஸ்டர்னல் ரீடிங் எடுக்கணும்னா கீழே உள்ள ஜா, மேலே உள்ளது இன்டர்னல் ரீடிங்காக யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்க்ரூ என்னென்னா அதை வெர்னியர் கேலிப்பரை மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, எக்ஸ்டர்னல் டயாமீட்டர், எக்ஸ்டர்னல் ஜா அப்படின்னா எக்ஸ்டர்னல் டயாமீட்டர். ஒரு டம்ளர்னால் டம்ளருக்கு வெளியில் உள்ளது, அது டம்ளருக்கு உள்ளுக்குள்ளே என்ன டயாமீட்டர் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு மாதிரி இன்டர்னல். ஓகே, அந்த டம்ளருக்கு உள்ள, அதாவது ஏதாவது சிலிண்டர் மாதிரி இருக்குன்னா இன்சைட் டயாமீட்டரை கால்குலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்டர்னல் ஜா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து மூவ் ஆகும்போது அந்த இடத்துல வர்றது, அந்த எக்ஸ்டர்னல் ஜா மூவ் பண்ண அந்த லாஸ்ட்டில் உள்ள லைன் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இதை நம்ம மூவ் பண்ணும்போது அங்கேயோட டிஸ்டன்ஸு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த டெப்த். டெப்த்னா என்ன அர்த்தம், ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டெப்த் வேணும்னா இதை மூடி இதை நகர்த்தி அந்த இதை கொண்டு போய் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு உள்ளே வைப்போம். வச்சாச்சுன்னா அதனுடைய ஹைட்டு டெப்த்து எதை வேணாலும் மெஷர் பண்ணலாம். ஒரு டம்ளருக்கு உள்ள டெப்த் என்ன அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அந்த கடைசியாக நீட்டிக்கிட்டு இருக்க பற்றியா டெப்த் மெஷரிங் ஸ்பேஸ், அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம மெஷர் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ இதில் 3 மெஷர் பண்ணனா, இன்டர்னல் டயாமீட்டர், எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் அண்ட் ஆல்சோ த டெப்த். ஓகே, அப்போ இதில் லீஸ்ட் கவுண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, வேல்யூ ஆஃப் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ். ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் வந்து 0.1 சென்டிமீட்டர். இதில் வந்து வெர்னியர் ஸ்கேலில் வந்து 10 டிவிஷன் தான். ஸ்க்ரூ கேஜில் 100 இருந்துச்சு, இதில் 10 தான் இருக்குது. அதனால் 0.1 டிவைடட் பை 10 0.01 சென்டிமீட்டர் ஆர் 0.1 மில்லிமீட்டர். இங்கே வெர்னியரில் எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குது, 10. அதில் மெயின் ஸ்கேலில் எத்தனை இருக்குது, 0.1 சென்டிமீட்டர். 10 divisions, 0.1 centimeter by 10 divisions. So this is 0.01 centimeter or 0.1 millimeter. ஓகே, அதை பார்த்துக்கணும். ஓகே, இது எல்லாமே இதில் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்ஸ். அப்போ வெர்னியர் அப்படின்னு சொன்னாலே இதில் எல்லாமே சென்டிமீட்டரில் தான் மெஷர்மெண்ட் இருக்குது. அந்த 0 வந்து எங்கே இருக்குன்னு பாரு, மெயின் ஸ்கேலில் 0க்கு நேராக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதை மூவ் பண்ணிக்கிட்டே வரோம். அந்த ஃபஸ்ட்டு 0க்கு நேரம் அங்கே என்ன மேலே ரீடிங் இருக்குதுன்னு பார்க்கணும், அதை எடுத்துக்கணும். ரெண்டும் எந்த இடத்துல கோயின்சைட் ஆகுதுன்னு பார்க்கணும், அதுதான் அதனுடைய வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்னு கால்குலேட் பண்ணணும். ஓகே, அப்போ வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் வந்து இதுலேயும் 0 எரர் இருக்கான்னு பார்க்கணும். பொதுவாகவே வெர்னியரில் 0 எரர் இருக்காது. 2 0வும் கோயின்சைட் ஆனால் 0 எரர் இஸ் நில். 0க்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு போச்சுன்னா நெகட்டிவ். ரைட் சைடு வந்தால் பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு இருந்தால் நெகட்டிவ். எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இதில் அவ்வளோவா டிவிஷன்ஸ்லாம் இல்லைன்னா விட்டுறணும்.
ஓகே, அப்போ ரெண்டு ஜீரோவும் கோயின்சைட் ஆயிடுச்சுன்னா வி சே தட் ஜீரோ எரர் இஸ் nil. ரைட் சைடு வந்துருந்துச்சுன்னா இட் இஸ் செட் டு பி பாசிட்டிவ். வெர்னியர் வந்து லெஃப்ட்டுக்கு போயிடுச்சுன்னா இட் இஸ் செட் டு பி நெகட்டிவ். ஜீரோ எரர் இஸ் பாசிட்டிவ் அல்லது ஜீரோ எரர் இஸ் நெகட்டிவ். எத்தனை டிவிஷன்ஸ்னு பார்க்கணும். இங்கே டிவிஷன்ஸு அவ்வளோ தூரம் மூவ் ஆகலை, அதனால் மூவ் ஆகிருந்தால் தான் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸை நோட் பண்ணணும். ஓகே, இப்போ ஜீரோ எரர் இஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ் அல்லது ஜீரோ எரர் இஸ் nil அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் அடுத்து எதாக இருந்தாலும் நம்ம ரீடிங்ஸ்க்கு போகணும். ரீடிங்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், ஜீரோ எரரை கேல்குலேட் பண்ணி வச்சுக்கணும். வெர்னியர் கேலிப்பரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஜீரோ எரர் இருக்காது. ஓகே, அப்போ இதில் வந்து எது வந்து டைரெக்டாக கோயின்சைட் ஆகுதுன்னு பாரு. ஜீரோவுக்கு பக்கத்தில் தேர்ட் டிவிஷன் தான் எக்ஸாக்டாக கோயின்சைட் ஆகுது. அதனால இங்கே எரர் வந்து 3 + 3ன்னு போடணும். கீழே எது நல்லா எக்ஸாக்டாக கோயின்சைட் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டே வா. இதில் வந்து கோயின்சைட் ஆகிறது வந்து 8வது டிவிஷன், அதனால் -8ன்னு தான் போடணும். எத்தனாவது டிவிஷன் கோயின்சைட் ஆகுதுன்னு பாரு. நெகட்டிவில் கோயின்சைட் ஆகிறது பார்த்தீங்கன்னா கோயின்சிடென்ஸ் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ரெண்டு டிவிஷனும் எந்த இடத்துல கோயின்சைட் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, 6th, 7th, 8th டிவிஷன் தான் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி கோயின்சைடாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இதில் 8th டிவிஷனுங்கிறதுனால நெகட்டிவ் எரர் -8ன்னு போட வேண்டியதுதான். அந்த 8வது டிவிஷன் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வருது. ரெண்டு ரீடிங்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். பாசிட்டிவ் எரரில் பார்த்தீங்கன்னா 3வதுல தான் எப்படி இருக்குது, ஸ்ட்ரெயிட் ஆகுது. ஓகே, 10 - 8, அதனால் 2 எரர் எவ்வளோன்னு போடணும், 2ன்னு போடணும். நெகட்டிவ் எரரில் -2 டிவிஷன்ஸ் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அப்போ ஜீரோ எரர் 0 கோயின்சைடாக இருந்தால் nil. அப்படி கோயின்சைட் ஆகலை அப்படின்னு சொன்னால் எந்த டிவிஷன் கோயின்சைடாக இருக்குன்னு பார்க்கணும். இதில் தேர்டு டிவிஷன் தான் கோயின்சைடாக இருக்குது, அதனால் +3 டிவிஷன். நெகட்டிவில் 8வது டிவிஷன் தான் கோயின்சைடாக இருக்குது, அதனால் -2 டிவிஷன் அப்படின்னு இதை போடணும். ஓகே, அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது ரெண்டு கேல்குலேஷன்ஸையும் நல்லா பார்த்துக்கோ. அப்போ இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு தான் மாடல் ரீடிங் பாரு. 2 எது ஜீரோக்கு நேராக 2.2 இருக்குது, அதனால 2.2. ரெண்டும் பெர்ஃபெக்டாக கோயின்சைட் ஆகிறது 1, 2, 4வது ரீடிங் தான், அதனால் 4 டிவிஷன். 2.2 + 4 × 0.01, இப்போ 0.04ன்னு வரும். அப்போ 2.24 சென்டிமீட்டர் தான் எக்ஸாக்ட் ரீடிங். ஓகே, அப்போ வெர்னியரோட ஜீரோவுக்கு நேராக மெயின் ஸ்கேலில் என்ன ரீடிங்னு பாரு. 2, 2.1, 2.2 தான் இருக்குது. இந்த ஜீரோவுக்கு நேராக உள்ள ரீடிங் என்ன, 2.2, அதைத்தான் எடுக்கணும். அப்புறம் இந்த 10 டிவிஷனில் எது ஸ்ட்ரெயிட் லைனாக வருதுன்னு பார்த்துக்கிட்டே வா. 0 வரல, 1 வரல, 2 வரல, அந்த மாதிரி ரீடிங் எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து எரர் அனாலிசிஸ். அப்சல்யூட் எரர்னா என்னன்னு பார்க்கணும். magnitude of the difference between true value and measured value is called as absolute error. அப்போ எரரில் அப்சல்யூட் எரர்னா நமக்கு என்னன்னு தெரியும், அதை நம்ம இதில் கேல்குலேட் பண்ணிக்கணும். எரரில் அப்சல்யூட் எரரை பார்த்துக்கணும். ரேண்டம் எரர், அப்சல்யூட் எரர், எல்லா எரர்ஸும் இருக்குது. இப்போ இதில் நம்ம அப்சல்யூட் எரரை மட்டும்தான் பார்க்க போகிறோம். புக்கில் உள்ள எல்லா எரரையும் இந்த தரவாக படிச்சிருக்கணும். ஓகே, டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரூ வேல்யூ அண்ட் த மெஷர்ட் வேல்யூ இஸ் கால்ட் அஸ் அப்சல்யூட் எரர். ஓகே, அதை நல்லா பார்த்துக்கோ. அப்போ எரர் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது நமக்கு என்னது, அப்சல்யூட் எரர். அப்போ ட்ரூ வேல்யூக்கும் மெஷர்ட் வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான். தட் மீன்ஸ் டெல்டா ஏ அப்படிங்கிறது தான் இதில் நம்ம அப்சல்யூட் எரர்னு சொன்னோம்னா ட்ரூ வேல்யூலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, அதில் பார். அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா உனக்கு கொஞ்சம் புரியும். அப்போ டயமீட்டரை மெஷர் பண்ணுறோம், 2.6 அப்படின்னு கொண்டுக்கிட்டே வரோம். அப்சல்யூட் எரர் என்னன்னு பார்க்குறோம். மீன் வந்து 2.59, ரெண்டே சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா 0.0101 கிடைக்குது. அதுதான் அப்சல்யூட் எரர். அப்போ AM = A1 + A2 etc. up to AN/N. டெல்டா A1 என்ன, AM - AN. டெல்டா A2 என்ன, AM - A2. அந்த மாதிரி 2.60 - 2.59 மீன் தான் AM. ஓகே, இது ரெண்டும் சப்ட்ராக்ட் பண்ணி தான் நம்ம எழுதியிருக்கோம். அதை தான் இங்கே 0.01 ஓகே அப்படின்னு போட்டிருக்கோம். 2.59 - 2.59 0ன்னு கிடச்சிருக்கு. 57 இருந்தால் நம்ம மேக்னிடியூடுன்னு போட்டிருக்கனால மைனஸ் வேல்யூ காட்டலை, இங்கே மைனஸ் வேல்யூ காட்டலை, அதை பார்த்துக்கணும். 0.02 0.01க்கெலாம் மைனஸ் காட்டலை. காரணம் என்ன, ரெண்டு பக்கம் மேக்னிடியூடுன்னு போட்டதுனால. ஃபார்முலா என்னது, AM = A1 + A2 + etc. up to AN/N. அதுதான் நமக்கு மெஷர்டு வேல்யூ. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணால் 2.59ன்னு கிடச்சிருக்கு.
கிடைச்ச பிறகு தான் இதெல்லாம் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு ஏஎம்மை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். 2.60 + 2.58 2.59 57 + 2.61 டிவைடட் பை 5 எவ்வளோ கிடச்சிருக்கு? 2.59. அந்த 2.59 வச்சுக்கிட்டு 2.60 சப்ட்ராக்ட் பண்ணியாச்சு, 58 சப்ட்ராக்ட் பண்ணியாச்சு, 59க்கு 0 வந்துருச்சு, 57க்கு மைனஸ்ன்னு வரணும். ஆனால் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், இங்கே மேக்னிடியூட் ரெண்டு பக்கம் கோடு போட்டால் என்ன அர்த்தம்? we are taking only the magnitude. அதனால் எல்லாமே பாசிட்டிவில் இந்த இடத்துல காமிச்சிருக்கோம். ஓகே, இது எல்லாமே என்னது? நமக்கு அப்சல்யூட் வேல்யூஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்போ டெல்டா A1 AM மைனஸ் A1, டெல்டா A2 AM மைனஸ் A2 சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுறது தான் நமக்கு இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்கு? அப்சல்யூட் வேல்யூஸ் தான் டெல்டா A1 AM மைனஸ் A1, டெல்டா A2 AM மைனஸ் A2. இது எல்லாமே நம்ம என்ன சொல்லிட்டோம்? அப்சல்யூட் வேல்யூஸ். இந்த அப்சல்யூட் வேல்யூஸை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அப்சல்யூட் எரர்னு சொல்கிறோம் கால்குலேஷன்ஸில். அப்போ இது தனித்தனியாக ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி எழுதணும். 1 2 3 4 5ன்னு 5 ரீடிங்ஸ் இருந்துச்சுன்னா 5க்கும் தனித்தனியாக கால்குலேட் பண்ணி எழுதணும். ஓகே, அப்போ டெல்டா A1, டெல்டா A2, டெல்டா A3, டெல்டா A4, டெல்டா A5 அப்படின்னு நமக்கு 5 வேல்யூஸ் கிடைக்கும். அந்த 5 வேல்யூஸ்க்கு நீ ஆவரேஜ் கண்டுபிடிச்சின்னா தட் கிவ்ஸ் யூ த டெல்டா AM. டெல்டா AM வேணும்னா இந்த 5 வேல்யூஸ்க்கும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சி எழுதிட்டினா யூ வில் கெட் டெல்டா AM. தட் இஸ் கால்ட் அஸ் த அப்சல்யூட் எரர். ஓகே, அப்போ அப்சல்யூட் எரருங்கிறது ட்ரூ வேல்யூ மைனஸ் த மெஷர்ட் வேல்யூ தான் நம்ம இங்கே அப்சல்யூட் எரர்னு சொல்கிறோம். தனித்தனியாக கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கு மீன் கண்டுபிடிச்சா தட் இஸ் கால்ட் அஸ் மீன் அப்சல்யூட் எரர். அப்போ மீன் அப்சல்யூட் எரர் வேணும்னா என்ன செய்யணும்? டெல்டா A1 + டெல்டா A2 + டெல்டா A3 + டெல்டா A4 டிவைடட் பை அப்படின்னு போடணும். அப்போ மீன் அப்சல்யூட் எரர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணிட்டா தட் கிவ்ஸ் யூ த மீன் அப்சல்யூட் எரர். அர்த்தமெட்டிக் மீன் ஆஃப் அப்சல்யூட் எரர்ஸ் இன் ஆல் மெஷர்மெண்ட்ஸ் இஸ் கால்ட் அஸ் மீன் அப்சல்யூட் எரர். இப்போ எரர்ஸில் இது ஒரு முக்கியமான கொஸ்டின், இதை பார்த்துக்கணும். டயாமீட்டர் ஆஃப் த மெட்டல் பால் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து மீன் அப்சல்யூட் எரரை கால்குலேட் பண்ணி எழுதணும். அதை பார்த்துக்கணும். இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஃப்ரெண்ட் எரர்ஸ் இருக்குது, அது என்னன்னு புரிஞ்சுக்கணும். ப்ராப்ளம்ஸும் வரும் இதில். ப்ராப்ளம் வந்தால் அதையும் நீ போட கற்றுக்கணும். ரெண்டு பக்கமும் நமக்கு கோடு போட்டிருந்தா தட் இஸ் மேக்னிடியூடுன்னு மீனிங். மீன் அப்சல்யூட் எரர்னாலே மேக்னிடியூட் தான் எடுக்கணும். ப்ளஸ்ஸோ மைனஸோ எது வந்தாலும் யூ ஹாவ் டு டேக் ஒன்லி த மேக்னிடியூட். அதனால தான் 0.01 + 0.01 + 0 + 0.02 + 0.02ன்னு போட்டிருக்கோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் மீன் அப்சல்யூட் எரர். ஓகே, இதுதான் மீன் அப்சல்யூட் எரர். இதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். மீன் அப்சல்யூட் எரர், மீன் அரித்மெட்டிக் எரர், இது எல்லாத்தையும் நீ பார்த்து படிச்சுக்கணும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸை கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோ. ஓகே, அப்போ இதில் 2 கேல்குலேஷன்ஸ் மட்டும்தான் காமிச்சிருக்கேன். ஆல் த டைப்ஸ் ஆஃப் எரர்ஸில் உனக்கு நிறையா இருக்குது. ரேண்டம் எரர், அதுக்கப்புறம் எல்லா எரர்ஸையும் படிச்சுக்கணும். ரிலேட்டிவ் எரர்னா என்ன? மீன் அப்சல்யூட் எரர் டிவைடட் பை மீன் வேல்யூ இஸ் கால்ட் அஸ் ரிலேட்டிவ் எரர். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃப்ராக்ஷனல் எரர். அப்போ ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோவை பார்த்தோம்னா டெல்டா AM பை AM இஸ் கால்ட் அஸ் த ரிலேட்டிவ் எரர். ஓகே, ரிலேட்டிவ் எரருக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஃப்ராக்ஷனல் எரர். Okay, relative error na enna meaning? Mean absolute error divided by mean value is called as relative error. Relative error வந்து absolute error total size விட எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத நம்மளால் அதில் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸாக இருக்குது. So it is called as relative error. The ratio of the mean absolute error to the mean value is called as relative error. Okay, அப்போ இது ஒரு டைப் ஆஃப் எரர், வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், ப்ராப்ளத்துலையும் வரும். ஓகே, ரிலேட்டிவ் எரர்னா மீன் அப்சல்யூட் எரர் டிவைடட் பை மீன் வேல்யூ டெல்டா AM டிவைடட் பை AM இஸ் கால்ட் அஸ் த ரிலேட்டிவ் எரர். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஃப்ராக்ஷனல் எரர். அப்போ ஃப்ராக்ஷனல் எரர் நம்ம வந்து பெர்சன்டேஜில் எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் பெர்சன்டேஜ் எரர். இன்டூ 100% அப்படின்னு போட்டினா தட் இஸ் கால்ட் அஸ் பெர்சன்டேஜ். இப்போ நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணதுக்கு டெல்டா AM கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 2 வேல்யூவும் டிவைட் பண்ணினா யூ கெட் ரிலேட்டிவ் எரர். மீன் அப்சல்யூட் எரர் எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு இங்கே? 0.015. மீன் வேல்யூ AM எவ்வளவு? 2.59. இந்த 2 வேல்யூவும் டிவைட் பண்ணினா அந்த வேல்யூ தான் என்னது? ரிலேட்டிவ் எரர். 0.015 divided by 2.59, 0.0254 is called as the relative error. அப்போ ரிலேட்டிவ் எரர் இதில் 0.0254ன்னு கிடச்சிருக்கு. திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிலேட்டிவ் எரர் ஆர் ஃப்ராக்ஷனல் எரர். இதை வந்து நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2.54. தட் வில் பி த பெர்சன்டேஜ் எரர். Okay, percentage error na relative error expressed in percentage is called as percentage error.
0.02ங்கிறத 100ஆல் மல்டிப்ளை பண்ணினா 2.54%. So the percentage error is 2.54. Delta AM divided by AM into 100 is called as percentage error. Very, very important question. You have to go through all the values of percentage error. Errors, we have seen different types of errors, systematic and random errors. When we are using these errors in calculations, then the errors will be propagated to all the calculations. What will be this nature of propagation while doing calculations? That is what we are going to see. Do you follow? Error அப்படினா நம்ம எடுக்கிறதுல இருக்கக்கூடிய அந்த எரரை தான் எரர்னு சொல்றோம். அப்ப எடுக்கிற ரீடிங்ஸ்ல எரர் இருந்துச்சுன்னா நம்ம ஃபார்முலால அதை யூஸ் பண்ணும்போது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அதுல எல்லாம் எரர் அப்படியே என்ன ஆயிடும், கூடிக்கிட்டே வரும். அது என்ன மாதிரி இன்க்ரீஸ் ஆகும், எந்த மாதிரி ப்ராபகேட் ஆகும் அப்படிங்கறதோட டெரிவேஷன்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். propagation of errors. அப்ப இதுல 4 டைப்ஸா நம்ம பிரிக்கிறோம். அடிஷன் பண்ணும்போது எரர் எப்படி ஆகும், சப்ட்ராக்ஷன் பண்ணா எரர் என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷனுக்கு எரர் என்ன ஆகும், டிவிஷனுக்கு எரர் என்ன ஆகும், அதே மாதிரி பவர்ஸ்ல இருந்த கோஷன்ட்ல என்ன ஆகும் பார்ப்போம். Okay, first we will go for addition, then subtraction. Let us consider errors in addition. Let us consider the measured value to be A and B and the errors in measured value to be. Let us consider the measured values to be A and B and the absolute errors to be delta A and delta B. Okay, you have to read it as delta A, delta B. So now our measured value will be equal to, after these errors, measured value will be equal to A plus or minus delta A. Why we are writing plus or minus? Sometimes this error may be added or subtracted. So A plus or minus delta A, and for B it will be B plus or minus delta B. We are going to find out the sum. So after addition, we take that Z is equal to A plus B. This is what we are going to do. Addition means we are going to add these two values. Okay, addition சொல்றோம். addition னா நம்ம எடுத்துக்கிற ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ண போறோம். அப்ப ஒரிஜினலா நம்மளோட வேல்யூ A, B, அதனால ரெண்டே ஆட் பண்றோம். நம்ம எடுத்துக்கிற வேல்யூஸ்ல எரர் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால A எரர் சேர்ந்தாச்சுன்னா என்ன வந்து சொல்றோம், A plus or minus delta A. B யோட எரர் சேர்ந்துச்சுன்னா B plus or minus delta B. A plus or minus னு போடுறோம். எரர்னா எப்பவுமே வேல்யூவை கூட்டி கொடுக்கணும் அர்த்தம் கிடையாது. Sometimes subtractம் பண்ணி கொடுக்கலாம். It will be a fluctuation before and after. எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால plus or minus யூஸ் பண்றோம். அப்ப எரரும் அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆயிரும். அப்ப எரர் எப்படி ஆயிடுச்சு பாரு, எரர் also changes to be Z plus or minus delta Z. Okay, எரர் இப்ப என்ன ஆயிடுச்சு, டோட்டல் எரர்ல டோட்டல் வேல்யூ Z எப்படி ஆயிரும் பாரு, Z plus or minus delta Z னு மாறிடுச்சு. இப்ப இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணு. Okay, Z plus or minus delta Z is equal to, what is the value for A? A என்ன சொல்லிட்டா, A plus or minus delta A. நம்ம என்ன பண்றோம், ஆட் பண்றோம். அதனால plus B plus or minus delta B. Okay, addition, அதனால ஆட் பண்றோம். Now இது எல்லாத்தையும் எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுது. A plus B plus or minus delta A plus delta B அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டேன். இந்த இருக்கு A, இந்த இருக்கு B, A plus B. இந்த plus or minus ரெண்டுக்கும் உள்ளது எடுத்தாச்சு. பாக்கி உள்ளது delta A plus delta B. இந்த மாதிரி பிரிச்சாச்சு. அப்ப இங்க எப்படி கொடுத்திருக்கு, Z plus or minus delta Z. ஆனா A plus B எதுக்கு ஈக்குவல் நீங்க சொல்லிருக்கோம், Z க்கு ஈக்குவல். A plus B is equal to Z. அப்ப left hand sideல Z இருக்கு, right hand sideல A plus B இருக்கு. இது அப்படியே நம்ம என்ன செஞ்சிடலாம், அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். plus or minus விட்டுடலாம். அப்ப delta Z
is equal to delta A plus delta B. Okay, அப்ப errors என்ன இருக்குன்னு பாரு. நம்ம measured valueல இங்க error என்ன இருக்கு? The errors absolute value of A and B gets added up. Okay, absolute error of A and B gets added up. Okay, அப்ப நம்ம add பண்ணும்போது எரரும் இங்க என்ன ஆயிடுச்சா add ஆயிடுச்சு. இப்போ இந்த கால்குலேஷன் வந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம்? total error is the sum of the absolute errors of A and B. நம்ம என்ன வேல்யூ எடுத்துட்டோமோ அந்த வேல்யூஸோட எரர் ஆட் ஆயிடுச்சு. இப்போ கவனிச்சுக்கோ, errors in additionல நம்ம 2 வேல்யூஸ் எடுத்துக்கோம் A and B. இதோட absolute error delta A, இதோட absolute error delta B. அப்ப நம்மளோட இப்ப வேல்யூ என்னவா இருக்கும்? A plus or minus delta A, B plus or minus delta B. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? அடிஷன்ங்கறனால Z and after addition result Z ன்னு வைக்கிறோம். அப்ப Z is equal to A plus B. Okay, இதே மாதிரி நம்ம absolute error ஒவ்வொரு டேர்முக்கும் கொடுத்த மாதிரி நமக்கு ஃபைனல் ஆஃப்டர் எடிஷனுக்கு கொடுக்கிறோம். Z plus or minus delta Z. இப்ப A க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போற? A plus or minus delta A. B க்கு B plus or minus delta B. Z க்கு Z plus or minus delta Z. எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ற. அப்ப என்ன கிடைச்சிருக்கு? Z plus or minus delta Z equal to A plus or minus delta A plus B plus or minus delta B. இந்த ரெண்டையும் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்றோம். அப்ப A யும் B யும் சேர்த்து எழுதியாச்சு. இங்க ஒரு plus or minus, இங்க ஒரு plus or minus அதை கொண்டு வந்தாச்சு. பாக்கி உள்ளது delta A, இந்த பிளஸ் போட்டாச்சு delta B. நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிட்டோம்? Z ஓட வேல்யூ A plus B ன்னு சொல்லியாச்சு. அதனால Z உம் A plus B யும் கேன்சல் ஆயிடும். plus or minus உம் கேன்சல் ஆயிடும். பாக்கி உள்ளது delta Z, இங்க delta A plus delta B. So as a result of this error என்ன கிடைக்குது? The absolute errors of A and B are added up. Okay, அப்ப addition of absolute errors will be added. இதே மாதிரி இப்ப என்ன பண்ண போறோம்? சப்ட்ராக்ஷனுக்கு பார்க்க போறோம். errors in subtraction. அப்ப subtraction இதே மாதிரி we are going to take two values A and B and its absolute error delta A and delta B. எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட measured value எப்படி இருக்கு? எரருக்கு அப்புறம் measured value A plus or minus delta A and B plus or minus delta B. நம்ம subtraction பண்ண போறோம். அதனால Z is equal to A minus B ன்னு கொடுக்கிறோம். subtraction அதனால A minus B. அப்ப Z என்னன்னு எழுதலாம்? after subtraction error கொடுத்தாச்சுனா Z என்னவா மாறிடுச்சு? Z plus or minus delta Z. Okay, error கொடுத்தவனே A வந்து A plus or minus delta A, B வந்து B plus or minus delta B, Z வந்து Z plus or minus delta Z. எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ற. Z plus or minus delta Z equal to A plus or minus delta A. இங்க கொடுத்திருக்கிறது மைனஸ், அதனால மைனஸ் B plus or minus delta B. again அதே மாதிரி இங்கேயும் பிரிச்சு எழுது. இல்லைன்னா ஒரு தடவை எக்ஸ்பேண்ட் பண்ணிடணும். A plus or minus delta A. இந்த மைனஸ் இங்கே கொடுத்தா மைனஸ் B. இந்த மைனஸ் இங்கே மல்டிப்ளை பண்றேன். அப்ப மைனஸ் ஆர் பிளஸ் வரும் டெல்டா B. ஓகே, இப்போ இது ரெண்டையும் கிளப் பண்ணுவோம். அப்ப A minus B. ஓகே, இங்க பிளஸ் ஆர் மைனஸ் வெளியில எடுத்துவோம். பிளஸ் ஆர் மைனஸ் வெளியில எடுத்தாச்சுன்னா டெல்டா A plus டெல்டா B போடணும். A இங்க பிளஸ் போடுறோம். டெல்டா A க்கு அப்பதான் பிளஸ் ஆர் மைனஸ் வரும். பிளஸ் போட்டோம்னா என்ன வரும்? டெல்டா B க்கும் பிளஸ் ஆர் மைனஸ். இங்க Z பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா Z. ஓகே, இப்போ again Z தான் என்னன்னு சொல்லிட்டோம்? A plus B. பிளஸ் ஆர் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப டெல்டா Z எதுக்கு ஈக்குவலா இருக்கு பாரு? delta Z is equal to delta A plus delta B. Though it is subtraction, errors gets added up. Okay.